குட் ஈவினிங். இன்றைக்கி மேக்ஸில் வந்து ஸ்கொயர் ரூட்டோட ஷார்ட்கட் பார்க்கலாம். இப்போ நான் சில நம்பர்ஸ்க்கெலாம் உங்களுக்கு வந்து ஷார்ட்கட் சொல்லித்தரேன். அதை வச்சு நீங்கள் எல்லா நம்பர்ஸுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 18 ஸ்கொயருக்கு ஸ்கொயர் ரூட் பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து 18 ஸ்கொயர் வந்து ஃபஸ்ட்டுக்கு 1க்கும் 8க்கும் தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் எடுக்கணும். ஃபஸ்ட்டுக்கு 1க்கு ஸ்கொயர் பண்ணால் 1, 8 ஸ்கொயர் பண்ணால் 64. நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 1 × 8 = 8. அப்புறம் இந்த 8 வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 8 × 2 = 16. அப்புறம் இந்த 16 எடுத்துகிட்டு வந்து நம்ம இங்கே போடணும். இப்போ யூனிட் டிஜிட் இதை விட்டுட்டு லாஸ்ட்லேருந்து போடணும். 6, 1. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் பண்ணால் 4, 6 + 6 12. பேலன்ஸை வந்து இங்கே போடணும். அப்போ 3. அப்போ இதோட ஸ்கொயர் வந்து 324. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு நம்பருக்கு பார்க்கலாம். 19 ஸ்கொயர். 19 ஸ்கொயருக்கும் இதே மாதிரி பார்ப்போமா? இப்போ இது ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணிக்கணும். 1 ஸ்கொயர் பண்ணால் என்ன 1, 9 ஸ்கொயர் பண்ணால் 81. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? 1 × 9 = 9. நெக்ஸ்ட்டு 9 × 2 = 18. அதே மாதிரி லாஸ்ட் அந்த யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு இது ரெண்டு இடத்துல போடணும். 1, 8. இதை நம்ம ப்ளஸ் பண்ணால் 1, 16. பேலன்ஸ் 1, 3. இப்போ 19ஓட ஸ்கொயர் வந்து 361. இப்போ நெக்ஸ்ட் வந்து அப்பமா அதே மாதிரி இப்போ இது ரெண்டத்தையும் தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணிக்கணும். 5 ஸ்கொயர் பண்ணால் என்ன 25. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 வரும். ஆனால் நம்ம இங்கே எப்படி எழுதணும்? டேரெக்டாக 1 போடக்கூடாது. 0, 1 இந்த மாதிரி போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னேன்? 5 × 1 இது ரெண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். 5 × 1 = 5. நெக்ஸ்ட் இந்த 5 எதால் மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 வரும். என்ன சொல்லியிருக்கேன்? லாஸ்ட் இந்த யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு லாஸ்ட்லேருந்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். அப்போ 0, 1. இதை ப்ளஸ் பண்ணால் 1, 0, 6, 2. இப்போ 51ஓட ஸ்கொயர் வந்து 2601. இப்போ நெக்ஸ்ட் வந்து 21ஓட ஸ்கொயர் என்னன்ட்டு நீங்கள் கண்டுபிடிங்க. சொன்ன வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பட் இது வந்து திரும்ப திரும்ப வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்ம எக்ஸாம்ஸில் வந்து நல்லா வந்து ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இப்போ 21க்கு என்னன்ட்டு நீங்கள் வந்து கமெண்டில் எனக்கு ஆன்சர் சொல்லுங்கள்.